அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்திருத்த நெறிமுறைகள். முஆவியா பின் அல் ஹக்கம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களில் ஒருவர் தும்மினார். உடனே நான் இரஹம்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று மறுமொழி கூறினேன். உடனே மக்கள் என்னை வெறித்து பார்த்தனர். நான் என் தாய் இழக்கட்டும், நீங்கள் ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். மக்கள் பதிலேதும் கூறாமல் தங்கள் கைகளால் தொடைகள் மீது தட்டினர். என்னை அவர்கள் அமைதியாக இருக்கச் சொல்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டு அமைதியாகிவிட்டேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பின்பாக, இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுக்களுக்கு உரிய நேரம் அன்று, தொழுகை என்பது அல்லாஹ்வை துதிப்பது, பெருமைப்படுத்துவதும் குர்ஆன் ஓதுவதுமாகும் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 935 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறை சுற்றி காட்டும் விதமே தனித்துவமானது. இப்படித்தான் கருணமுரடானவர்களையெல்லாம் சாந்தம் உள்ளவர்களாக மாற்றினார்கள். தவறுகளை சுட்டி காட்டும் போது கூட அவர்கள் சாந்தமே உருவான அந்த தன்மை வெளிப்படுகின்ற நிலைப்பாட்டை கையாண்டார்கள். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிகர காட்ட முடியாத குணங்களில் ஒன்று. ஒரு மனிதனின் தவறை நாம் கோபத்தோடு சுற்றி காட்ட முற்படுகின்ற போது அவர் தன் தவறை உணராமல் நம்மை ஏதாவது எதிர்த்து பேசிவிடலாம். அவர் அந்த தவறை பெரிதுபடுத்தாமல் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவராக கூட ஆகிவிடலாம். நம்மை மற்றவர்கள் எந்த முறையிலே மென்மையாக சொல்லி திருத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே முறையில்தான் மற்றவர்களையும் நாம் சீர்திருத்த நெறிமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளிலே இது ஒன்று. இது ஒரு வெறுக்கத்தக்க ஒன்று. அதை உணரக்கூட சிலர்கள் மறுப்பது உண்டு. கண்டிப்பாக அவரவர் தம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரக்தியடைய செய்வதாக அமைந்துவிடக்கூடாது. மருந்தில் தேன் கலந்து கொடுப்பது போல் கண்டிக்கும் போது அன்பை கலந்து கொடுக்க வேண்டும். அந்த கண்டிப்பு முறை அன்போடு கலந்த நிலையிலே அமையப்பெற வேண்டும். அக்கறை காரணமாகவும் ஆர்வம் காரணமாகவும் அவை சொல்லப்படுகின்ற அந்த விதம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும். இவர் நம்முடைய நல்லதுக்குத்தான் சொல்கிறார். நம்முடைய நல்லதின் மீது இவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நிலையை புரிந்து கொண்டு நம்மை சீர்திருத்தம் செய்ய முற்படுகிறார். அவர் சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. நம்முடைய தவறை அல்லது கடமையைத்தான் அவர் உணர்த்துகிறார் என்றெல்லாம் மற்றவர்களை நாம் உளப்பூர்வமாக நம்ப வைக்கின்ற வகையிலே நாம் ஒருவரை சீர்திருத்த நெறிமுறைகளை எடுத்துரைக்கின்ற போது நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சீர்திருத்த சூழ்நிலைகளிலே முறையாக நடந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.